கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லோரும் அமர்ந்து கொள்ளுங்கள். இன்றைய நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம் தொடங்கி 43. இந்த வசனத்தை பார்த்தோன்னு உங்களுக்கு இருக்காது. நாங்கள் ஏற்கனவே இந்த வசனத்தை பார்த்த மாதிரி யாருக்காவது ஞாபகம் இருக்கா? ஓ, அதாவது பெரிய வெள்ளி அன்றைக்கு நாங்கள் இதே காரியத்தை நாங்கள் குறித்து பார்த்தோம். அதில் கொஞ்சம் வேறு விதமாக நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு நாங்கள் கொஞ்சம் இன்னும் அதிகமாக அதை குறித்து பார்ப்போம். இப்போ இன்றைக்கு அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு, அதாவது இயேசு சிலுவையில் அறையப்பட்டது உங்களுக்கு தெரியும். அதில் 2 பக்கத்திலும் 2 திருடர்களும் அவரோடு சேர்ந்து சிலுவையில் அறையப்பட்டிருந்தார்கள். அப்போ நாங்கள் பார்க்கணும், நடுவில் அதாவது இயேசு அதுக்கு நடுவில் இருக்கார். உண்மையா இயேசு வந்து திருடரா? இப்போ உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இயேசு உண்மைக்கு திருடரா? அவர் ஏதாவது அநீதி பண்ணியிருந்தாரா அப்படின்னு நான் இப்போ கேள்வி கேட்டேன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அந்த நேரம் கூட மக்கள் கிட்ட கேட்டிருந்தா அவங்களுக்கு சொல்ல முடியாது இயேசு குறித்து. ஏன்னா அவர் ஒரு குற்றமும் செய்திருக்கல, ஆனாலும் அவர் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார் எங்களுக்காக. அது காரணம் வந்து கர்த்தருடைய அந்த எங்களுக்காக அவர் சிந்தின ரத்தம். காரணம் வந்து அவர் எங்களை மேல வச்சிருந்த அன்புனால. அப்ப இப்படியாக இந்த சிலுவைங்கிறது அந்த காலத்துல ஒரு பாவிக்கு ஒரு அடையாளம் இருந்துச்சு. இப்ப நாங்க இந்த சிலுவையை நாங்க என்ன நினைக்கிறோம்? ரொம்ப நாங்க மரியாதையா கொடுத்து வச்சிருக்கோம் சிலுவையை. அந்த எப்படி அது மரியாதை வந்து சிலுவைக்கு? அதுதான் இயேசு கிறிஸ்துவின் மரணக்கூடாக அந்த சிலுவைக்கும் ஒரு அடையாளம் கிடைச்சி, சிலுவை இப்போது பரிசுத்த சின்னமா ஆகிடுச்சு. கிறிஸ்தவர்களுக்கு ஒரு சின்னமா மாறிடுச்சு. இன்னொரு சின்னமும் இருந்துச்சு, நீங்க கண்டிருக்கீங்கன்னு நினைச்சது, சில வாகனங்களை போட்டிருக்கும் வீண் அடையாளம். எப்படி நான் வரைஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. இது எங்கேயாவது கண்டிருக்கீங்களா இந்த வீண் அடையாளம்? இது ஒரு சிலுவைக்கு பதிலாக பயன்படுத்தப்பட்ட இன்னொரு அடையாளம் ஒன்று. அது எப்படின்னா, இயேசு மரித்த பின் உயிர்த்ததுக்கும் பின் சீடர்கள் அதாவது அந்நிய பாஷைகள்ல பேசி எல்லாம் நடந்ததுக்கு பிறகு ஒவ்வொரு இடங்கள்ல இப்படியான சர்ச் எல்லாம் அந்த காலத்துல இருந்துச்சு, ஆலயங்கள். ஆனா இப்படியான சபைன்னு சொல்றது வேற, ஆலயங்கள் வேற. அப்ப சபைன்னு சொல்றது கிறிஸ்துவின் மக்கள் ஒன்றாக சேர்ந்து அவரை துதிக்கும் இடம். எல்லாரும் சேர்ந்தாதான் அது சபை. இப்ப நாங்கெல்லாம் சபையா இருப்போம், அவர் வந்து தலையா இருப்பார். அதுக்கு நாங்கெல்லாம் ஒரே உடலா இருப்போம். அப்ப நாங்க உடலின் அங்கங்களா இருப்போம். அப்ப அதுல இப்ப ஒருத்தருக்கு ஏதாவது பிரச்சனைனா, இப்ப எங்க சகோதரர் தமிழ்ங்கிற வெஹிக்கிள் பிரச்சனைனா எங்களுக்கு என்ன அப்படின்னு இருக்கிறது, நாங்களும் அதுக்காக டெவலப் பண்ணுவோம். அப்ப ஏன்னா சில நேரங்கள் நாங்களும் அதுக்கு பதில் சொல்ல வேண்டியங்களா இருப்போம். ஏன்னா சகோதரனுக்காக நாங்கள் ஜெபிக்கல. போன கிழமை ஃபாதர் சாட்சி சொன்னார் தானே, அப்ப ஜெபத்துக்கூடாகத்தான் அவருக்கு ஒரு பலனா இருக்கும். இப்ப நாங்க வந்து மற்றவங்களை ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா நாங்க வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும், மறந்துடக்கூடாது. ஏன்னா நாங்க மற்றவங்களுக்கு குறையும் தாங்கணும். இப்ப மற்றவங்களை அநியாயம் செய்தா நாங்க இதெல்லாம் செஞ்சனாலதான் எனக்கு இது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷப்படாம நாங்க வந்து அவர் அப்படி செய்திருக்க கூடாதுன்னு சொல்லி நாங்கள் கர்த்தர் இடத்துல நாங்க மன்னிப்பு கேட்கணும். அப்படிப்பட்டவங்களா இருக்கணும். அதுதான் கிறிஸ்துவின் உண்மையான சபையா இருக்கும். அப்ப இங்க பார்த்தோம்னா இந்த மீன் அடையாளம் எங்க வந்துச்சுன்னா, சீடர்கள் எல்லாம் ஒவ்வொரு இடங்கள்ல இப்ப ஊழியங்கள் எல்லாம் தொடர்ந்ததுக்கு பிறகு ஊழியம் பெருகிட்டு போகுது. அந்த நேரம் கிறிஸ்தவர்களுக்கு எதிர்க்க தொடங்குறாங்க. உதாரணத்துக்கு பவுல் அந்த நேரம் சவுலா இருந்தக்குள்ள எதிர்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்ப பாருங்க, அப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கக்குள்ள சிலுவை அடையாளத்தை குறித்து அவங்களுக்கு ஒரு இப்ப நீங்க சொல்லுங்க, சிலுவை அடையாளத்தை கண்டா இது உலக மக்களுக்கு தெரியாதா? கிறிஸ்தவர்கள் தான் இதை பயன்படுத்துறாங்கன்னு. ஓ, அதுதான் டக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. சிலுவை அடையாளம் இல்லாட்டி அந்த புடிஸ்ட் அடையாளம் இருக்குது, அதை காட்டணும்னா அவங்களுக்கு தெரியும் இது புடிஸ்ட் அடையாளம், இந்து அடையாளம் அப்படின்லாம். இந்த அப்புறம் இந்த சந்திரன் ஒன்று போட்டு நட்சத்திரம் ஒன்று இருந்துச்சுன்னா டக்குன்னு இஸ்லாமியர்கள் சொல்லி சொல்லுவாங்க. ஆனா அதே மாதிரிதான் அந்த சிலுவையும். அப்ப இந்த கிறிஸ்தவர்கள் வந்து கூடுகரையில் அவங்க அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க வந்து சொல்லுவாங்க. அதாவது இயேசு கிறிஸ்துவுக்காக அவங்க மறிக்க வேண்டிய ஒரு கட்டாயமான ஒரு நிலைமை வந்துச்சு.
அந்த நேரம் அதுக்கு பதிலாக அவங்க பயன்படுத்துறது தான் இந்த மீன் சின்னம். இந்த மீன் சின்னத்தை வச்சுதான் அவங்க வந்து மறைமுகமா அவங்களோட வீடுகள்ல ஜெபம் தொடங்கினாங்க. அப்படி தொடங்கித்தான் இன்னைக்கு இந்த நிலைமை வரைக்கும் வந்துருக்கு. இப்ப நாங்க ஒரு கட்டிடம் ஒண்ணு கிடைச்சிருக்கு, இதே பெரிய விஷயம். சில இடங்கள்ல வந்து அதுவும் இல்லை. இங்க சரி கட்டிடம் இருக்குது, கட்டிடமும் இல்லை, ஒண்ணுமே இல்லை, பெஞ்சும் இல்லை, உட்கார்றதுக்கு இடமும் இல்லை. சில இடங்கள்ல இந்த தார் ஷீட்னு சொல்லுவாங்க, தார் ஷீட்ல அந்த என்ன இந்த பொலித்தீன் ஷீட் 4 மூலையில இப்படி கம்புகளை ஊண்டி பொலித்தீன் ஷீட்ல மறைச்சு கூட சில சபைகள் இருக்கு, பலகையில செஞ்ச சபைகள். அப்ப நாங்க வந்து எவ்வளவு நன்றி செலுத்தக்கூடியவங்களா இருக்கோம். ஏன்னா எங்களுக்கு இப்படி ஒரு இடம் ஒண்ணு இருக்குது. இது ஒரு விசேடமான இடம். இந்த இடத்துல இது வந்து நான் நினைக்கிறேன் இதுதான் இந்த இடத்துல பழைய சர்ச் வேற அப்படி ஒண்ணு இருக்குது இல்லையா, பழைய சர்ச் இல்லையா, அதுதான். அப்ப அது ஒரு விசேடமான இடம். அப்ப நாங்க அந்த மாதிரி ஒரு இடத்துக்காரோ கர்த்தரால் ஆகியிருக்கிறது. அப்ப இன்றைக்கு நீங்கெல்லாம் வந்திருக்கீங்க, சந்தோஷம். அப்படி ஒவ்வொரு நாங்க ஞாயிற்றுக்கிழமையும் போறதை பார்த்துக்கிட்டே இருப்பாரு கடவுள். நாங்க எந்த கஷ்டத்துலயும் வாரமா, இப்ப இன்னைக்கு பிரதரோட வர கிடைக்கலையே, கார்ல வர கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சோம்பேறியாட்டம் அங்கேயே நின்று இருந்தீங்கன்னா இன்னைக்கு நான் வந்திருக்க மாட்டேன். அப்போ வந்திருக்க மாட்டேன்னா சர்ச்சுக்கே போயிருக்க மாட்டேன். ஏன்னா அங்க போனாலும் லேட், அப்ப கண்டிக்கும் போயிடாது. அப்ப நான் வந்து போயிருக்க மாட்டேன் இருக்கு. ஆனா நாங்க கர்த்தருக்காக எப்படியாவது ரெடியாகி இங்க வர்றோம் பாருங்க, அதுதான் கர்த்தர் பார்த்துட்டே இருப்பாரு. அதுக்கான ஆசீர்வாதம் இல்லாம போவாது. ஒவ்வொருத்தருக்கும் நாங்க எப்பயும் ஞாபகம் வச்சுக்கிறோம், எங்களுக்கு முக்கியமான நாள் இந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. நீங்க நினைக்க கூடாது அது இந்த இடம் தான். அதாவது சில பேர் வந்து தூரமா போறாங்க. ஒரு நாள் பிரதர் சொல்லியிருந்தார், எச்சரிக்கை பண்ணியிருந்தார். அதாவது இங்க இருந்து இங்க சபை இருக்கும், ஆனா எங்கேயோ போவாங்க. அதாவது கேண்டீன் நிறைய பேர் இருக்காங்க, சில இடங்கள் பஸ் எல்லாம் போகுது, அங்கங்க கூடுறதுக்கு இடங்கள் இருக்கு, சபைகள் இருக்கு, அவங்களுக்கு கட்டிடமும் இருக்குது. ஆனா யாராவது அவங்கள வாங்கலை சிஸ்டர், அவங்களுக்கு வந்து ட்ரிப் போற மாதிரி இங்க இருந்து அங்க போகணும். எல்லா இடத்துலையும் கடவுள் அதாவது வல்லமை இருக்கும். முக்கியமா எங்களோட வார்த்தைகள் மூலமா கர்த்தரைகளை அவருடைய சாயலை படைச்சிருக்காரு. அப்ப அவரோட வார்த்தை மூலமா நாங்க மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமான காரியங்களை பேசும்போது அது அவங்களுக்கு நடக்கும். அப்ப நாங்க ஒவ்வொருத்தர் ஜெபிக்கும் போது எங்களுடைய வார்த்தைகள் கூட தான் ஜெபிக்கிறோம். அப்ப ஜெபிக்கக்குள்ள அது கட்டாயம் நடக்கும். அதனால அவங்க அதாவது ஜெபிக்கிறவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கணும், அந்த ஜெபத்தை தேவைப்படுறவங்களுக்கும் நம்பிக்கை இருக்கணும். அது ரெண்டும் இருந்துச்சுன்னா கட்டாயம் நடக்கும். அடுத்தது கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி நாங்க காரியங்கள் செய்திருந்தோம்னா அது நடக்கும். இல்லாட்டி அதுல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு நினைச்சுக்கணும். அப்ப அதுல இருந்து நாங்க மாற வரைக்கும் அது நடக்காது. அதையும் நாங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப கடந்த வாரம் நாங்க பார்த்தது வந்து சிறு பிள்ளைகள் கர்த்தரிடத்துல எடுத்துட்டு வர்றதை பத்தி நாங்க பார்த்தோம். அதுக்கு தடையா இருக்க வேணும்னு சொன்னா சிறு பிள்ளைகள். அதுக்கு முன்வாரமும் சிறு பிள்ளைகளை பற்றி சகோதரர் பேசியிருந்தார். இப்ப இன்றைக்கு இப்படியான காரியங்களையும் நாங்க பார்க்கிறோம். இப்படியா அடையாளத்துல ஒரு விஷயத்த பார்த்தோம். இப்படியெல்லாம் செய்து கடைசிக்கு என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லித்தான் இன்னைக்கு நாங்க பார்க்க போறோம். நாங்க ஏற்கனவே ஆயத்தத்தை பற்றி பார்த்தோம். அதாவது கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாகிறோம். நாங்கெல்லாம் அதாவது சபைங்கிறது கர்த்தருக்கு மனவாட்டி. கர்த்தர் வந்து எங்களுடைய மனவாளர். அவர் வந்து வரும்போது நீங்க ஏற்கனவே இந்த வசனம் கேட்டிருப்பீங்க, அவர் வந்து கதவை தட்டுவார்னு சொல்லி ஒரு வசனம் கேட்டிருப்பீங்க. இன்னொரு வசனம் கேட்டிருப்பீங்க, திருடனை போல வருவார் அப்படின்னு சொல்லி. அவர் திருடன் இல்லத்தான், இன்னைக்கு நான் சொன்ன மாதிரியே அவர் திருடர் இல்லை, ஆனா திருடனை போல ஒரு நாள் வருவார். அது ஒரு இன்னொரு வருகை ஒன்று இருக்கு. அதாவது வந்து குழந்தையா வந்தார். குழந்தையா வந்தது நாங்க சின்ன பிள்ளைகள் கேட்டா எப்படி சொல்லுவோம், இந்த குழந்தை இயேசு பிறந்த நாங்க எப்படி கொண்டாடுறோம், ஏதோ ஒரு பேர் சொல்றோம், என்னது அதுதான் அடுத்த மாசம் கொண்டாட போறோம். அப்ப கிறிஸ்துமஸ் சொல்றோம். நத்தா கிறிஸ்துமஸ், அப்ப இயேசுவின் பிறப்பு அப்படி எல்லாம் சொல்றோம், கொண்டாடுறோம். அப்ப இயேசுல பிறப்பு அப்படி குழந்தையா இருந்தார். ஆனா திருப்பி வரக்குள்ள ராஜாவை வருவார். அதுதான் 2ஆம் வருகை. அதற்கு முன்னொரு வருகை ஒன்று இருக்குது. அது வந்து எங்களுக்கு தெரியாது. அது வந்து எங்களுக்கு தெரியாம திடீர்னு ஒரு மின்னலை போல, அதுவும் ஒரு திருடனை போல இயேசு வந்து அவருக்கு பிடிச்ச மக்களை, ஆத்து மக்களை எடுத்துக்கொள்வார். அப்ப அந்த ஆத்து மக்களோட மறுபடியும் அவர்
இந்த உலகத்திற்கு வருவார் நியாய தீர்ப்பிற்காக. அந்த நியாய தீர்ப்பு முதல் நடக்கிற காரியங்கள் தான் இப்போ போய்கிட்டு இருக்கு. அதாவது நாங்கள் கர்த்தருக்குள் நிலைச்சிருக்கிறத பற்றி தான் ஒவ்வொரு நாள் பார்க்குறோம். ஏன் நம்ம யோசிப்போம், ஏன் நம்ம எதனால சர்ச் போகிறோம் அப்படின்னு திடீர்னு எப்பயாவது யோசிச்சு போகலாம். அப்படின்னு சொல்லி ஏன் நம்ம பைபிள் வாசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அதாவது ஒரு மனுஷர் மாறுபாடுள்ள மனுஷர், திடீர்னு என்ன மாதிரி மாறுவாங்கன்னு தெரியாது. இப்போ ஸ்கூலுக்கு எதனாலும் போகணும், ஒரு நாள் கூட பத்தாதா அப்படின்னு யோசிச்சோட்டா அப்போ ஸ்கூலுக்கு எதனாலும் போகும். ஏன்னா இந்த பாடங்கள் அப்போ தான் எங்களுக்கு பைக்கில் ஏறும். பாருங்க, நாங்கள் எவ்வளோ படித்து கூட சில நேரங்களில் சண்டே ஸ்கூலில் ஏற மாட்டேங்குது தலையில. அப்போ பாருங்க, இன்னைக்கு எக்ஸாம்லேருந்து விலகு என்ன செய்யறதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ அப்படி நாங்கள் திருப்பி பார்க்கக்குள்ள, அதாவது இந்த பைபிள் திரும்ப பார்க்கக்குள்ள எங்களுக்கு கர்த்தர் இடத்துல நாங்கள் கிட்டி சேர்றதுக்கு உதவியாக இருக்கும். இன்னொன்று, இந்த கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடம். அந்த கபாலஸ்தலம் ஒரு தலை ஷேப்பில் இருக்கும். அந்த இது இருக்கு, இந்த மண்டையோடு இருக்கு. இப்போ தலையை விட்டு பார்த்தா அந்த சயின்ஸ் புக்கில் எல்லாம் பார்ப்பீங்களா இருக்கும் காலத்தில் மண்டையோடு பார்த்துருக்கீங்களா? இங்கே மண்டையோட ஷேப்பில் தான் இருக்குமா. ஏன்னா எல்லாருக்கும் தலை வித்தியாசமாக இருக்கும். சதையெல்லாம் வந்த பிறகு மண்டையோட்டு ஷேப்பில் ஒரு இடம், இப்படி ஒரு இடம், அந்த இடத்தான் அந்த கபாலஸ்தலம்னு சொல்லி பேர். கபாலம் ஒரு வார்த்தை, அதாவது தலைன்னு சொல்றதுக்கு ஒரு வார்த்தை தான். அப்போ அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் சிலுவை நன்றாங்க. அந்த இடத்துல தான் இயேசுவர் சிலுவையில் அறையிறாங்க. அந்த சிலுவை நன்றாங்க, ரெண்டு பக்கத்துல திருடல் சிலையும் நன்றது. அந்த மாதிரி ஒரு இடத்துல தான் அந்த கபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் சேர்ந்த பொழுது அங்கே அவரையும் அவருடைய வலது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் அவருடைய இடது பக்கத்தில் ஒரு குற்றவாளியும் சிலுவையில் அறைந்தார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்கள். அவர்கள் அதுக்கு பிறகு என்ன நடக்குது, அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இப்ப இன்னைக்கு இன்னொரு நடக்குது, இயேசு அவர்களை மன்னிங்கன்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க சொன்னது லேசான வார்த்தை இல்லை. இந்த ஒருத்தர் என்ன சொல்றாரு, இனியும் உங்களோட ராஜ்யத்தில் சேர்த்துக் கொள்றீங்களா, இனியும் நீங்க போற இடத்துக்கு இனியும் சேர்த்துக் கொள்றீங்களான்னு ஒருத்தர் கேட்கிறாரு. இன்னொருத்தர் என்ன சொல்றாரு தெரியுமா, அதுதான் உனக்கு முடியுமே, இறங்கிற, நீ தான் இதார ஒரே குமாரனாச்சே, உனக்கு தான் வல்லமை இருக்கே, இறங்கி வா அப்படின்னு சொல்றாரு. இப்போ இந்த காரியத்தை குறிச்சும் நாங்கள் இந்த உலகத்துல இருக்கக்குள்ள நாங்கள் முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம். நாங்கள் இந்த வார்த்தைகள் கூட சத்துரு எங்களை லேசா கவிட்டு போயிடுவோம். அதுதான் உனக்கு முடியுமே அப்படின்னு சொல்லி எங்களை ஏற்றி விடுவோம். அப்ப நாங்க என்ன செய்வோம், அப்படியே விழுந்துருவோம். அப்ப நாங்க முக்கியமா நினைச்சுக்கணும், இந்த ஏற்றி விடுறது வேற, மோட்டிவேட் பண்றது வேற. அதாவது ஒருத்தரை நாங்க அவருக்கு முயற்சி பண்றதுக்கு அவருக்கு உதவி செய்யறதுங்கிறது நல்ல விஷயம். ஆனா தேவையில்லாத ஒரு காரியத்துக்கு நீ சும்மா விடாத அந்த மனுஷனை பாரு, அவர் உதவி அடிச்சுட்டு நீ ஒரு ஆம்பளை தானே, ஓடு போயிட்டு அடி அப்படின்னு சொல்லி அந்த குழப்பாங்க. இப்போ நாங்கள் அதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சத்துரு லேசாக பார்த்துட்டே இருப்பாங்க. எங்களோட ஹீரோன்னு சொல்லி காட்டுறதுக்குன்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு சின்னதுலேயும் செஞ்சிருக்காங்க தான். நானும் சின்னதில் ஸ்கூல் வேன்லாம் போவேன். அப்போ ஸ்கூல் வேனில் போகல எங்கள் தம்பி வருவார். அவருக்கு யாரையாவது அடிச்சுட்டுருவாங்க, அடிச்சுட்டு சொல்லுவாங்க, என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களை தம்பி அடிச்சுட்டாங்க, நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னோன்னா நானும் வேற மாதிரி போட்டோ அடிச்சுட்டோம் அவங்க. அதுக்கு பிறகு கொஞ்ச நாளைக்கு பிறகு, அதாவது நான் அந்த தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் வயசு, அதாவது ஒரு 17 வயசு இருக்கும். அப்பதான் நான் இப்படியெல்லாம் ஒரு நாள் நாங்கள் மற்றவங்களை அடிக்கக்கூடாது, ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கா மற்றவங்கள என்ன செய்ய சொல்லி மன்னிக்க சொல்லி அன்பு செலுத்த சொல்லித்தான் சொல்லியிருக்காரு. போயிட்டு அடி அப்படின்னு சொல்லியிருக்காரா, மறுக்கணத்துல அடிங்கள் அப்படின்னு சொன்னாரா, இல்லாட்டி எப்படி சொன்னாரு, உங்களை யாராவது அடிச்சுட்டா அவங்களோட 2 கண்ணத்துல அடிங்க அப்படின்னு சொன்னாங்களா, இல்லாட்டி எப்படி சொன்னாங்க, ஸ்கூல்ல கூட சொல்லி கொடுப்பாங்க. அதுதான், அதாவது இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் வல்லமை உண்டு. அதே போல அது கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது. நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் காணலாம். தட்டுகள் திறக்கப்படும் கூட எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வார்த்தை, எல்லாருக்கும் தெரியும். தேடுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள், அதுவும் தெரிஞ்சிருச்சு. இப்போ எல்லாரும் பேசுவாங்க இந்த வார்த்தைகளை. இப்போ படங்கள்ல கூட பாவிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த வார்த்தைகளை. அப்போ
அப்படி இயேசு வந்து அன்பு செலுத்த சொன்னார். அப்போ அதான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது வந்து அதை பயன்படுத்துறதுல யார் தூண்டிவிட்டாலும் உடனே நினைவுகளுக்கு கடவுள் என்ன சொல்லியிருக்காரு. இப்போ நாங்கள் கடவுளோட காரியத்தை பற்றி தான் யோசிக்கிறோம். ஆனால் அதே மாதிரி மோட்டிவேஷன் சொன்னது முயற்சி யாராவது பண்ணக்குள்ள உங்களுக்கு முடியும். இப்போ யார் இருப்போம், டில்ஷானியா யாரு இவங்க, அவங்க யாரு, நீங்க யாரு, மஞ்சள் டில்ஷானியா யாரு நீங்க. அப்ப உங்களுக்கு நல்லா ஓடையிடும். ஆனா உங்களுக்கு பயம், ஐயோ நான் இப்படிதான் ஓடுறது, ஸ்போர்ட்ஸ் மீட் வந்துச்சு எப்படி ஓடுறது, அப்ப இல்லாட்டி நீங்கெல்லாம் எக்ஸாமுக்கு போறீங்க எப்படிதான் ஓடுறது, அப்ப இந்த எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள உங்களுக்கு யாராவது சொன்னாரு, இல்லை உங்களுக்கு முடியும், நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு ஓடலாம், ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது உற்சாகப்படுத்துறது. இப்போ உற்சாகப்படுத்துறது வேற, தூண்டி விடுறது வேற. தூண்டி விடுறாக்கள் வந்து நல்லா நீங்க அதை நினைவு வச்சுக்கிறீங்க. எப்படி எங்களுக்குள்ள சண்டை வர்றதுக்கு காரணம் மெயினா சாத்தாவது பார்த்துட்டே இருப்பாங்க எங்க குடும்பங்கள்லையும். எப்படி எங்களை தூண்டி விட்டு சண்டை எடுத்து விடலாம் அப்படின்னு பார்த்துட்டு நாங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். இல்லாட்டி இந்த கணவருக்கு சொல்லுவாங்க, கணவருக்கு நீங்க என்ன எந்த நேரமும் இப்படி இடம் கொடுக்குற, இப்படி இடம் கொடுத்தனா சரி வராது, நல்லா அட்டி வெளுது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னு அதை கேட்டு கணவர் போயிட்டு அடிச்சுடுவார். அடிச்சோன்னா அந்த குடும்பத்துல பிரச்சனை வரும். மனைவி ஒருவேளை இறந்து போயிட்டாங்கன்னா என்ன ஆகுது? அப்ப இறந்து போனா சாத்தானுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்பா என் பேச்சை கேட்டு சாத்தா எப்படி தூண்டி விடோடு என்ன நாங்கள் ஒரு டிராமா ஒன்று செய்யலாம், என்னாலும் நடக்காது, இல்லாட்டி டிராமா ஒன்று அழகா செஞ்சு ஒரு நாளைக்கு கிறிஸ்மஸ்க்கு அந்த டிராமான்னு செய்யலாம், எப்படி தூண்டி விடுவாங்க. அப்படித்தான் தூண்டி விடுறது. அப்போ தூண்டி விடுறதுல வந்து நாங்கள் தப்பிச்சுக்கிறோம். நிறைய நேரங்கள்ல அப்படித்தான் தூண்டி விடுறதை பற்றி இன்னொரு உதாரணத்தையும் பார்த்துக்குவோம். சில நேரங்களில் ஏதாவது இந்த நேரத்துக்குள்ள ஒரு வீடியோ பார்த்துட்டு காணியில இருக்காங்க, அவங்க இருக்காங்க, நீட்டா 10 வருஷம் இருக்கே இந்த காணியில இருக்க அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டுருவாங்க. அப்ப எங்களுக்கும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எங்க தம்பிக்கு நீங்க சும்மா விட்டுறாங்க அந்த மாதிரி சொல்லி எங்களை ஏற்றி விடுவாங்க. ஆனா நாங்க சட்டப்படி நடந்துக்கணும். சட்டப்படி நடக்காம எங்களோட மாம்சத்துல நாங்க நடக்கவே கூடாது, சட்டத்தை மீறவே கூடாது. ரெண்டையும் நாம் நினைவு வச்சுக்கணும். கர்த்தருடைய அனுக்கிரகத்தோட செய்யறதுதான் அப்படி. அதுக்கு பிறகு கடவுள் வந்து இனியே இப்படி செய்ய அநியாயமா நான் மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கக்கூடாது. அவருக்கு நாங்கள் இடம் கொடுக்காம யாரோ ஒரு மனுஷன் பேச்சை கேட்டு நாங்கள் ஏமாந்துடக்கூடாது. அப்போ அதை குறிச்சும் நாங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். அப்போ இன்னைக்கும் அதே மாதிரி இயேசுவை வந்து ஒருத்தர் தூண்டி விடுறாரு. எப்படி நீ வந்து உன்னைய காப்பாற்றிட்டு என்னையும் காப்பாற்று அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அப்படித்தான் அவர் சொல்லியிருப்பார். அதனால தான் அப்படி நான் சொல்லி காட்டினேன். இல்லாட்டி நாங்கள் இயேசுவை நாங்கள் மரியாதை இல்லாமல் அப்படி சொல்லக்கூடாது. குற்றவாளியாகிய வேறு 2 பேரும் அவருடைய கூட கொலை செய்யப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டனர். அபாலஸ்தலம் என்று சொல்லப்பட்ட இடத்தில். அமெரிக்கா அப்படி சொல்றார். அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னவென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அதெல்லாமே இந்த முழு காரியங்களும் நாங்கள் ஏற்கனவே குட் ஃப்ரைடேல பார்த்தோம் பெரிய வெளியில. அதாவது இந்த சீட்டு போடுறது கூட சொல்லப்பட்டிருக்கு, முன்னமே சொல்லப்பட்டிருக்கு, சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. 7 சுபத்தாரியெல்லாம் இருந்துச்சு, அது கூட சங்கீதத்தில் இருக்கு. அப்ப எல்லா விஷயங்களும் நிறைவேறப்படியாகத்தான் இயேசு சிலுவையில கொண்டார். மற்றபடி அவருக்கு வல்லமை இல்லைன்னு யாரும் நினைச்சாங்க. அதுக்கு பிறகு அதாவது கர்த்தருடைய காரியத்துக்காகத்தான், அவர் அந்த கர்த்தருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் சிலுவையில் அறையப்பட்டார், மரித்தார். அப்புறம் 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவர்களுடன் கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள். போர் சேவகரும் அவரிடத்தில் சேர்ந்து அவருக்கு காடியை கொடுத்து, நீ யூதரின் ராஜாவானால் உன்னை ரட்சித்துக் கொள் என்று அவரை பரியாசம் பண்ணினார்கள். இவன் யூதருடைய ராஜா என்று கிரேக்கு லத்தீன் எபிரேய எழுத்துக்களில் எழுதி அவருக்கு மேலாக வைக்கப்பட்டது. அன்றையும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவர் அவரை நோக்கி, நீ இந்த வாக்கினைக்கு உட்பட்டவனாய் இருந்து தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். நாம் நடப்பித்தவைகளுக்கு
தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றை நடக்கிறவில்லையே என்று அவனை அடைந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனையும் நினைத்தருளும் என்றார். அன்னைக்கு நம்ம 2 பேரை பத்தி பார்க்கிறோம். ஒருத்தர் என்ன பண்றார், தூண்டி விடுறார். இன்னொருத்தர் பாருங்க, ரொம்ப தாழ்மையா, ஆனா அவருக்கு கொஞ்சம் கோவம் வேற. இந்த கோவம் சிலருக்கு நல்ல விஷயத்துக்கு கோவப்படுறதுன்னு ஒண்ணு இருக்குது. கோவம்ன்றது நல்ல விஷயமா சரியில்லாததான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா பொதுவா சரியில்லைதான். சில விஷயங்களுக்கு இந்த கோவம்ங்கிறது சில காரியங்கள்ல முன்காலத்துல நடந்த சில விஷயங்கள்ல தான் அதாவது என்னது சொல்றது, கண்டுபிடிப்புகள், புது கண்டுபிடிப்புகள் நடந்திருக்கு. உதாரணத்துக்கு என்ன வச்சு இந்த பீஸா ஹட்டுக்கு பதிலாக கேஎஃப்சிலாம் இருக்குது. அது அப்புறம் மெக்டொனல்ட்ஸ், அப்புறம் ஒரு ஃபெராரி, உலகத்திலேயே ஸ்பீடான கார் ஒன்று இருக்கு, லம்போகினி சொல்லி. அந்த லம்போகினி கார் எப்படி உருவாயிடுச்சுன்னு பார்த்தாலும் கோவப்பட்டு தான். அவர் உண்மைக்கு டிராக்டர் கம்பெனி செஞ்சுட்டு இருந்திருக்காரு, டிராக்டர். அதுக்கு பிறகு அவருக்கும் இன்னொரு காரை பார்த்து இவர் சொல்லியிருக்காரு அவருக்கு, இந்த காருக்கு நீங்க இப்படி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும், அப்படி சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். இவர் போயிட்டு சொல்ல இவரை பார்த்து சொல்லியிருக்கார், உனக்கு என்ன காரை பத்தி தெரியும், நீ டிராக்டர் கம்பெனிக்காரங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு கோவம் வந்துச்சு. கோவம் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, இனி நான் உலகத்திலேயே புகழக்கூடிய காரம் செய்யணும் அப்படின்னு நினைச்சுதான் லம்போகினி கார் உருவாக்காரு. அப்ப கோவப்பட்டு நல்ல விஷயம் நினைச்சுன்னா அந்த மாதிரி பரவாயில்ல. ஆனா கோவப்பட்டு அவசரப்பட்டு ஏதாவது செய்ய போனா, இந்த நான் தமிழ்ல கூட சொல்லுவாங்க, ஆத்திரக்காரருக்கு புத்தி மட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அப்ப தமிழ்லயே சொல்லியிருக்காங்க. அப்ப பாருங்க, இயேசு சொல்றதே கேளுங்க, அது தமிழ்லயும் சொல்லியிருக்காங்க, அதையாவது கேளுங்க. அப்ப நாங்க நிறைய விஷயங்களை பார்க்கிறோம். அப்ப கோவத்துல இப்படி இவர் சொல்றாரு, நாங்களாம் அநியாயம் செஞ்சுதான் சிறுவர் தொங்குறோம், இவர் ஒண்ணுமே செய்யாம அநியாயமா தொங்குறாரே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு அவர் சொல்றாரு இவரை பார்த்து. ஆனாலும் இவர்கிட்ட வல்லமை இருக்கிறது அவருக்கு விளங்குது. அப்ப அவர் சொல்றாரு, இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனையும் நினைத்து கொள்ளும். அந்த நேரம் நினைவு வச்சுக்கிற சொல்றாரு. அதாவது அவர் பரிந்து கேட்கிறார் இயேசு கிட்ட. நாங்களும் அப்படிதான். இப்ப நாங்க ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டு இருப்போம், ஏதாவது செஞ்சிடும், எங்களுக்கே தெரியாம நாங்க மாட்டிக்கிறோம். உதாரணத்துக்கு அந்த மாதிரி தூண்டி விட்டு இருந்தா கூட நாங்க போயிட்டு அந்த குழியில விழுந்துடும் தேவையில்லாம. அப்ப நான் சொன்ன மாதிரி யாரையாவது பேச்சை கேட்டு மனைவி கிட்ட அடிச்சு, மனைவி என்ன ஆகுறது, இந்த காலத்து மனைவிகள்லாம் எனக்கு தெரியாத அடிச்சுடுவாங்க திருப்பி, அப்படியும் இருக்காங்க. சில இடங்கள்ல கேள்விப்பட்டு. அப்ப கணவன் மனைவி அன்பா இருங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க, அடிச்சு கொள்ளுங்கன்னு சொல்லி இல்லை. அப்ப அந்த மாதிரி நாங்க எச்சரிக்கையா இருக்கணும். அதே மாதிரி சிறு பிள்ளைகளுக்கு அடிய கையாளுறது சரியில்லையான்னு பார்த்தா, பைபிள் படி பார்த்தா அது நல்ல விஷயம் தான் போட்டிருக்கு, நீதிமொழிகள்ல போட்டிருக்கு. அப்ப அதுல நாங்க என்ன தெரிவிக்கணும்னா, நம்ம கடிந்து கொள்ள வேணும். சில காரியங்கள் பிழையா இருந்துச்சுன்னா நாங்க சொல்லணும். அந்த எல்லாத்துக்கும் நான் சும்மா விட மாட்டேன், எல்லாத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்த ஒரு பொறுமையாக நாங்க சொல்ல வேண்டியதை சரியா சொல்லணும். அதாவது சில காரியங்கள் இருக்கும், எங்களுக்கு அது விளங்குச்சுன்னா நாங்க சொல்லக்கூடியவங்களா நாங்க இருக்கணும் அந்த நேரத்துல. அதுவும் நாங்க இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம் அந்த விஷயத்தையும். அப்ப அப்படியாக இயேசு உங்களுக்கு சொல்லுகிறார். இயேசு அவரை நோக்கி, இன்றைக்கு நீ உன்னிலே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்ப பரதீசுங்கிறது ஒரு தரிப்பிடம் மாதிரியான ஒரு இடம். அது ஏற்கனவே இந்த வருஷம் அதையும் பார்க்கணுங்க, பிரதரும் அதை சொல்லியிருந்தார். அப்ப பரதீசிங்கிற இடத்துக்கு அதாவது மரித்த ஆத்மாக்கள் தரித்திருக்கும் ஒரு இடம். யாருமே செமெட்டில தரித்திருக்க மாட்டாங்க. அது ஒரு பொய் கதை. அதுவும் சாத்தான் தான் எங்களை வந்துச்சு வச்சிருக்காங்க. சில நேரங்கள்ல சிமெண்ட் கிட்ட போக சில ஆக்களுக்கு பயமா இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, அன்னைக்கு தானே அவர் இறந்தாரு, அப்ப அங்க இருப்பாரு, சுத்திக்கிட்டு இருப்பார் அப்படின்னு சொல்லி நாங்க நினைச்சுக்கிட்டு இருப்போம். அது ஒரு இந்த சாத்தான் அந்த மரித்தவர்கள் வேடத்தை கொண்டு எங்களை ஏமாத்திக்கிட்டு, நாங்க தான் ஏமாந்துட்டோமே, அதனால லேசா போயிடுச்சு, அதனால சாத்தான் ஏமாத்தோம். சில நேரங்கள் எங்களுக்கு பிழையான காரியங்களை வழிநடத்துவாங்க கனவு மூலமா. அப்போ கனவு மூலமா எங்களோட அப்பா சொன்னார்,
இல்லாட்டி எங்கள் செத்துப்போன பாட்டி வந்து சொன்னாங்கன்னு சொல்லி சில பேர் சொல்லுவாங்க தான். ஆனால் அது உண்மை இல்லை. ஏன்னா மருத்துவர்கள் வந்து ஒரு இடத்துல இருப்பாங்க, அதுதான் உண்மை. நாங்கள் வந்து உலக காரியங்களை பற்றி பார்த்தோம்னா உலக ஆட்கள் நம்புவாங்க. உலக ஆட்கள் நம்புறவங்க நாங்கள் நம்ப தேவையில்லை. ஏன்னா நாங்கள் விசேஷித்தவர்கள், நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக இருக்கணும். அப்போ இனி நீங்கள் சொன்னால் தைரியமாக நீங்கள் சொல்லலாம், அப்படி வர முடியாது அப்படின்னு சொல்லி. நானும் ஒரு நாள் எனக்கு எங்களோட அப்பா மூலமாக கனவுல வந்துச்சுதான். அப்புறம் நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு தான் விளங்கிச்சு. எனக்கு ஒரு பிரதர் கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கும்போது அவர் சொன்னார், இல்லை அது வந்து ஏமாத்துறாரு, அப்பா மூலமா செஞ்சா அப்பா மேல பாசத்துல நாங்க செஞ்சிருவோம் அந்த காரியத்தை. என்ன சொல்றீங்க, அப்பா மேல பாசம் இருக்காதா, அப்ப சொல்லணும்னு செஞ்சிருவோம் வந்தது. அந்த மாதிரி எங்களை ஏமாத்துறதுக்காக அப்படி செய்வாங்க. அப்ப நாங்க அதுலயும் எச்சரிக்கையா இருக்கணும். அப்ப பரதேசிக்கு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன இடத்துல, ஏன்னா இப்போதைக்கு பரதேசிக்கு போறதுனால அந்த இடத்துலையும் இயேசு அவர் நினைவு கூறார், பரதேசியில இருப்பாயின்னு சொல்றாரு. பரதேசிங்கிறதும் இந்த என்னது பரலோகத்துக்கு போகக்கூடியவர்கள் இருக்கும் ஒரு இடமா இருக்கு. மற்ற இடம் வந்து பாதாளம். 2 இடங்கள் இருக்கு. அப்ப இந்த பாதாளத்துல இருக்கிறவங்க வந்து நேரா அங்க நரகத்துக்கு போகக்கூடியவங்களா இருப்பாங்க. கூடுதலா இப்படித்தான் எனக்கு தெரிஞ்ச வகையில் அது நேராக குறிப்பிடப்படலை அப்படின்னு சொல்லியிருக்கு. பாருங்க, நாங்கள் ஏற்கனவே பெரியவெள்ளி அன்றைக்கு பார்த்த அதே விஷயத்தை விட கொஞ்சம் ஆழமான காரியங்களை இன்னைக்கு நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நாங்கள் இப்போ இனிமேலும் எச்சரிக்கையாக இருப்போம். இப்போ ஒவ்வொருத்தருங்களை ஏதாவது வார்த்தைகள் மூலமாக எங்களை ஏமாற்றுவார்கள். ஆனால் நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளாக அதில் இருந்து ஏமாறாமல் அவங்களுக்கு வந்து தப்பிச்சிடணும். இப்போ காலையில ஜெபம் கூட நாங்கள் எங்கே போனாலும் சர்ச்சுக்கு போகக்குள்ள கூட ஜெபிச்சுட்டு போகணும். என்ன ஜெபம்னா, இன்றைக்கு பேசுகிற வார்த்தைகள் கூட எனக்கு அதற்கூடாக பேசுங்க, அதற்கூடாக கூட என்னை வஞ்சிக்க கூடாது யாரும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு தான் போகணும். நான் அப்படி தான் ஜெபம் பண்ணிட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல கூடவையோ ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோம்னா ஏன் தெரியுமா, நாங்கள் இந்த இடத்துல இருக்கிற ஒரு மனுஷன் மூலமாக தான் பேசப்படுது. பேசப்படத்துல மாம்சத்துக்குரிய காரியங்களும் பேசப்படணும். சில நேரங்களில் இப்போ நிறைய பேர் ஏமாந்துருவாங்க. மாம்சத்துக்குரிய காரியங்களை பேசும்போது அதெல்லாம் உலகத்து காரியங்களாக இருக்கும். ஆனால் உலகத்து காரியங்கள்ங்கிறது எங்களுக்கு அதை பிரித்து விளங்காமல் அதுவும் இந்த பைபிள்லேருந்தே எடுத்து பேசுவாங்க. வார்த்தைகள் கூடாக நீ ஆசீர்வாதமாக இருப்பாய்ங்கிறத வச்சு, ஆசீர்வாதமாக இருப்பாய்னா என்ன மாதிரி இருக்கணுங்கிறது எல்லாம் வச்சு மாற்றி எங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ நாங்கள் அதுலேயே எச்சரிக்கையாக இருக்கணும். இப்போ நாங்கள் சர்ச்சுக்கு போகலையும் அந்த மாதிரி ஒரு ஜெபமும் பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி வார்த்தை பகிர்ந்து கொள்ளும் போது அதற்கு ஆயத்தமாக போகணும். இன்றைக்கு உண்மையாக சகோதரர் தான் இந்த வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள இருந்தார். தவிர்க்க முடியாத காரணத்தில் அவருக்கு வர முடியாமல் போயிடுச்சு. இன்னைக்கு நாங்கள் ஜெபிப்போவதற்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஃபாதர் போன கிழமை சொன்னது போல ஒவ்வொரு வாரமும் நாங்கள் ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கத்தான் வேணும். அதன் மூலமாக அவர்களுக்கு பலனாக இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஒரு அமைதியாக இருந்து ஜெபிப்போம். பூமியிலும் இந்த கர்த்தாவே, இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த வார்த்தைகள் கூட ஒரு பேசுகிற கர்த்தாவே, நீங்கள் அதை செய்தும் காட்டியிருக்கீங்க கர்த்தாவே. அதே போல நாங்களும் ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது எங்களுக்கு பலனா என்ன கர்த்தாவே. அதே போல நாங்கள் ஒவ்வொரு மனுஷர்களாக அவர்களுடைய மாம்சத்திலிருந்து வரும் சிந்தனைகள் கூடாக வரும் காரியங்களை நாங்கள் கேட்டு செய்யாதபடியும் உம்முடைய காரியங்களை செய்யும்படியும் அதே போல பரிசுத்தாவே எங்களுடைய வழிநடத்தலுக்கு கூடாக செய்யவும் இருமை செய்துள்ள கர்த்தாவே. அதே போல இன்றைக்கு நாங்கள் பேசிய ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்களுடைய இருதயங்களில் எழுதின கர்த்தாவே. ஒவ்வொரு காரியங்களும் கூட எங்களோட பேசுவதற்காக ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் பெயராலே ஆமென்.